அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இந்த வருட துவக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலே குரு பகவான், ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதி ஆதித்ய பகவான் உச்சநிலை, சதுர்த்த கேந்திரம் 4ஆம் இடத்திலே அங்கார பகவான் நீச்சகதி, 6ஆம் இடத்திலே கேது பகவான், 7ஆம் இடத்திலே சப்தமஸ்தானத்திலே சந்திர பகவான், லாபஸ்தானத்திலே கர்மகாரகன் ஆயுள்காரகன் சனி பகவான், விரயத்திலே உச்ச நிலையிலே அமர்ந்திருக்கிற சுக்கிர பகவான், உடன் ராகு பகவான், நீச்சகதியிலே இருக்கின்ற புத பகவான். இந்த கிரக சஞ்சாரத்திலே இந்த வருடம் பிறக்கின்றபடியால் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக இருக்கப் போகின்றது. பொருளாதாரத்திலே மிக சிறப்பான நிலையை நீங்கள் அடைய காத்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பாராத தனவரவு அபரிதமாக இருக்கும். வரவு செலவு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. குரு பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்து அவர் நல்ல விதமாக பார்வையிடுகின்ற இடங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் இந்த குரு பகவான் தன்னுடைய ஸ்தானமான ரிஷபராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு வரும் மே மாத மத்தியிலே இடம்பெயர இருக்கின்றார். அப்படி அவர் மாறும் பொழுது அவருடைய பார்வை விழுகின்ற இடம் துலா ராசி. இந்த துலா ராசி என்பது உங்களுக்கு சப்தமஸ்தானம், 7ஆம் இடம், கலத்திரத்தை குறிக்கின்ற இடம். எனவே இது நாள் வரை தடைபட்டு இருந்த திருமண வாழ்வு உடனடியாக நடந்தேறும். திருமணத்திற்காக காத்திருக்கும் யுவதிகளுக்கு இந்த நேரம் மிக சிறப்பான குரு பலனை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எனவே இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கப் போகிறது. இல்லத்திலே மங்கள ஒளி ஒழிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. உற்றார் உறவினர் வருகையால் இல்லம் ததும்பி வழியும், மகிழ்ச்சி ததும்பும், எல்லாவித சந்தோஷங்களையும் அடைய காத்து கொண்டிருக்கிற ராசியாக இந்த மேஷராசி இருக்கின்றது. பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கீழ்ப்பணியாளர்களுடனோ அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளிடமோ சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் பணி சுமை வெகுவாக குறைய காத்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம். மேலும் உங்கள் திறமை நன்கு பளிச்சிடுவதால் மேலதிகாரிகளின் பாராட்டுதலுக்கும் பரிசுக்கும் உள்ளாவீர்கள். நீங்கள் விரும்பியபடியே இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு எளிதாக கிட்டும். மிக அற்புதமான வருடம் இந்த வருடம். அரசியல்வாதிகள் எந்த சிரமமும் இல்லாமல் மக்களை அணுகி தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு எளிதாக இருக்கப் போகிறது. இப்போது வியாபாரிகள் மிக அற்புதமான ஒரு நுணுக்கங்களை கையாண்டு லாபத்தை அதிகப்படுத்தி தொழிலே ஏற்றம் காணக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கப் போகிறது. மாணவர்கள் தம் நிலையுணர்ந்து படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 7.5 சனி ஆரம்பிக்கிறதே என்கின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அதைவிட குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக, ஏன் பாக்யாதிபதியாக இருக்கின்ற குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருப்பதாலும் குரு பகவானுடைய பார்வை முழுவதுமே பாகிஸ்தானத்தில் படர்வதாலும் இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்கின்ற ஒரு மகா மந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.